திருநெல்வேலி ஜங்ஷன் நீங்கள் என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அங்கே நீங்கள் அட்ரஸ் எடுத்துக்கலாம், ரிசர்வேஷன் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை தாங்க போக போகிறோம். ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக செங்கோட்டை டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு செங்கோட்டை அப்படி தாங்க ஓடிட்டுருக்கு நம்ம வண்டி. கடைசி பெட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒன்று இருக்குங்க. முன்னாடி ஒரு இன்ஜின் இருந்துச்சு, பின்னாடி ஒரு இன்ஜின் இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னு தெரில. அங்கே ஆனால் எனக்கே எந்த பக்கம் போகணும்னு எனக்கே சொல்ல முடியல. முன்னாடி போதா பின்னாடி போதா எனக்கே தெரியாதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஜின் இருந்துச்சு, பின்னாடி இன்ஜின் இருந்துச்சுங்க. ரெண்டுமே வேப்போர் தான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:40 தாங்க ஆகுது. ஆனால் இந்த வண்டி பார்த்தா 1:40 தான் எடுப்பாங்க. இன்னும் 1 ஹவருக்கு எந்த இன்ஜினை டீகப்ளிங் பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நானே இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு தான் போகிறேன். ஒரு வேளை செங்கோட்டையிலேருந்து பார்த்தா லோக்கல் ரிவர்ஸ் பண்ண இடம் இருக்கா என்னன்னு அதுவும் தெரியலங்க எனக்கும். இன்னும் சொல்லப்போனால் வண்டி முன்னாடி பக்கம் போகுமா இல்லை பின்னாடி பக்கம் போகுமான்னு எனக்கே தெரியாதுங்க. நானே எந்த பக்கம் போகும் தெரியாமல் ஏறிட்டு இருக்கேன். சப்போஸ் முன்னாடி போச்சுன்னா பின்னாடி ஏறுவேன், கூட்டம் கொஞ்சமாக இருக்கும். இல்லை முன்னாடி போச்சுன்னா பின்னாடி ஏறுவேன், கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வண்டி முன்னாடி பக்கம் தாங்க போகுது. பின்னாடி வந்து இன்ஜினை வந்து டீகப்ளிங் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வேப்4 தாங்க. மற்றபடி எல்லாமே ஹிந்தியில் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியாது ஹிந்தி. திருநெல்வேலியிலேருந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆன்டன் கிளம்பிடுச்சுங்க. அண்ட் ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து பாலக்காட்டு வண்டிக்கு போகிற பேசஞ்சர் வண்டி தான் வந்துச்சுங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தோன்னா மக்கள் வந்து தான் வரிசை ஏறிக்கிட்டே இருந்தாங்க ரன்னிங்லேயும். அண்ட் லோக்கல் பைலட் அவங்க வந்து பார்த்தா வண்டி நிப்பாட்டி போட்டு எல்லோரும் ஏற்றிட்டு தான் போனார். அண்ட் சேம் டைமில் பார்த்தோன்னா சிக்னல் கிளியர் ஆச்சுன்னு சொல்லி வண்டி எடுக்கவும் இல்லை. எல்லா பயணியும் பார்த்தா ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போகணும். சரி ஓகேங்க, செங்கோட்டை நோக்கி ஒரு பயணம் பண்ணலாம். அடிக்கிற வெயிலுக்கு ட்ரெயினுக்கு செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலு. ஐசிஎஃப் வேறு அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த ஃபீல்லாம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 56723ங்க. இந்த வண்டி பார்த்தா 1:40 எடுத்து 4:20 பார்த்தீங்கன்னா செங்கோட்டை போயிருச்சாங்க. வித் ஸ்லாட் டைம் இருக்குது. எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷங்க. டிக்கெட் பார் வந்து பார்த்தா 25 ரூபா போட்டுருச்சு அண்டர்சோ டிக்கெட்டில். நான் வந்து பார்த்தா யூடியூஸில் எடுத்து 20 ரூபா போட்டுருச்சு. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வரணும் ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம செங்கோட்டையிலேருந்து அரைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கிளம்பி வந்தாச்சு. பட் வர்ற இடம் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. பஸ்ஸில் வந்து இந்த ஃபீல் கிடைக்குமான்னு தெரில. பட் பஸ்லேயே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி ஆகணுங்க. ஆனால் நான் வந்து பார்த்தா பஸ்ஸை பார்த்தா இன்ஸ்பயர் ஆனேன், செங்கோட்டை கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. அது பஸ்ஸில் இந்த போர்டை பார்த்து இன்னும் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவே இல்லை செங்கோட்டைக்கு.
நம்ம வந்து பார்த்தா நிறைய பேசஞ்சர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிறைய வண்டிங்க பார்த்தா நிறைய ஸ்டாப் நிற்கும்போது நமக்கே ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குடா இவ்வளோ ஸ்டாப் பண்ணிட்டு இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னா இருக்கும். ஆனால் இந்த ரூட்டு வந்து அதாவது திருநெல்வேலி செங்கோட்டை இந்த ரூட்டில் வந்து எவ்வளோ ஸ்டாப் கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் நிப்பாட்டி போட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் இருக்க பார்த்தோன்னா ஃபுல்லாக இயற்கை காட்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் பார்த்தா வறண்ட பூமி, அப்படி ஒவ்வொரு சீனும் பார்த்தா ரோஸ் கம்மிச்சாக தான் இருக்குது. ஏன் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த குட்டி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன், அதில் மக்கள் பயணம் பண்ணுறது பார்த்தோன்னா ஒரு பழங்காலத்து, அதாவது நம்மளாம் ட்ரெயினில் போகிறோம்டா அப்படின்னு ஒரு பெரிய ஹாப்பினஸ் அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஈடேனே கிடையாதுங்க. நான் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பஸ்ஸில் வந்து செங்கோட்டை அப்படி பேர் பார்க்கும்போதே விழாவில் கண்டிப்பாக அந்த ஊர் போயே ஆகணுங்களா, என்ன இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஒரு ரொம்ப நாள் ஆசைங்க. பட் அப்போ எனக்கு வந்து கொடுத்து வைக்கல. இப்போ வந்து பார்த்தா 7 வயசாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா செங்கோட்டை போகிறப்ப தான் கொடுத்து வச்சுருக்கு. போகிற வழி இல்லாமல் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தா செங்கோட்டையிலேருந்து இந்த ராஜபாளையம், தென்காசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பாதை ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பாதை இப்படி இருக்குன்னா அந்த பாதையெல்லாம் சொல்லவே வேண்டாம் போகலாம், மிரட்டி விட்டுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி. திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை போகிறதுக்கு நம்ம வண்டி பார்த்தோன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. 80 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு வித்து 16 ஹால்ட்டோட. நம்ம வண்டி பார்த்தோன்னா ஸ்லாட் டைமும் இருக்குது. இந்த பனிமூட்டமாக வந்துச்சுருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிமூட்டம்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் புதுசாக தள்ளி கொட்டியிருப்பாங்க போல், அதோட தூசி தாங்க. எட்டி பார்த்தாலே கண்ணு நிறைய கொட்டி விட்டுருது தூசி எல்லாத்தையும்.
இந்த ரூட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஹால்ட்டு, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ஸ்கிப் அடிக்கலாம் அந்த மாதிரி பேச்சுக்கு இங்கே வந்து பார்த்தா இடமே இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹால்ட்டையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் இறங்கி நிறைய பேர் ஏறது செய்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் விட்டாலும் சரி, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் விட்டாலும் சரி, எல்லா ஹால்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், எதையும் ஸ்கிப் அடிக்க முடியாது. அந்தளவு பார்த்தோன்னா மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டைக்கு வந்து பார்த்தா சிங்கிள் ட்ராக் தாங்க. அதனால தான் நம்ம வண்டி நிப்பாட்டி போட்டு அந்த வண்டிக்கு வழி விட்டாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தா ஸ்லாட் டைம் இருக்குது. ஆனால் இது வரைக்குமே பார்த்தா வண்டி ஆன் டைம் தான் போயிட்டுருக்கு. சொல்ல போனால் ஸ்லாட் டைமே முடியடிச்சிடும் போல். வண்டி ஆன் டைம் போய் ஸ்லாட் டைம் 40 நிமிஷம் வீணாக தாங்க போகுது. நீங்கள் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு சின்னதில் ஒரு பெரிய அட்வான்டேஜே ஒன்று இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தா செங்கோட்டைக்கு ஒரு 4 மணிக்கிட்ட போய் சேர்ந்துருக்கேன். அங்கே உங்களுக்கு பார்த்தா 6:45 புதுகை சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது. அந்த வண்டி பார்த்தா சென்னை பூங்க டெய்லியுமே ரன் ஆகும் அந்த வண்டி. அந்த வண்டி உங்களுக்கு நீங்கள் பிடிக்கிறதுக்கோ அண்டர்செட் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக இப்போ உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து ஜாலியாகவே இருக்கும். போய் போய் இந்த வண்டி பிடிக்கலாம், அர்ஜென்ட்டாக போகணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு பார்த்தா டைம் நிறையவே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா சென்னை வண்டி பிடிக்கிறதுக்கு
மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுங்க. ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள், அப்படி கூட சொல்ல முடியாது, ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஆள் அப்படி தாங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் செங்கோட்டை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வண்டி பார்த்தா 4:30 செங்கோட்டை போய் சேரணும். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தான் இதாகிடுச்சு. ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் கிராசிங் இருக்குது. அந்த ட்ரெயினுக்காக ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஸ்டார்ட் டைம் விடலாம். பட் 40 நிமிஷம் ஸ்டார்ட் டைம் விட்டு அந்த 40 நிமிஷம் ஸ்டார்ட் டைமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் ஆகிட்டாங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த இடம், ஊர், மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை இல்லாத டைமில் ட்ராவல் பண்ணிட்டேன். இனிமேல் பார்த்தா மழை பெய்யும் போது ஒரு தடவை ட்ராவல் பண்ணணும். அப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பச்சைன்னு இருக்குது எல்லா இடமும் பார்த்தா விவசாயம், அப்புறம் கால்நடைகள், அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும் இந்த தென்காசி மாவட்டம்னாலே. அப்படி தாங்க இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேங்க. சரிங்களா?